கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். மரத்துடைய நிழல்லையே படுத்து கிடக்கிறவனுக்கு நிழலுடைய அருமை தெரியறதே இல்லை. இருக்கிறப்போ கவலை இல்லாமல் இருந்துட்டு இல்லாமல் போனதுக்கப்புறம் அங்கலாய்க்கிறது வழக்கம்தான். ஸ்கூலுக்கு போகிறப்போ அதை வெறுத்தவங்க பிற்காலத்தில் அதுக்காக ஏங்குறவங்களா இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். நாமளும் கூட இப்படி தவற விட்டவைகளுக்காக வருத்தப்படுறது உண்டு. இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய பாக்கியத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தி கொள்றதுக்கு நேரம் எடுத்து சிந்திப்போமா? ஒரு அழகான புல்வெளியில் வெட்டுக்கிளி ஒன்று வசிச்சு வந்துச்சு. அதுக்கு தேவையான உணவு எப்பயுமே அதுக்கு கிடைச்சிச்சு. எந்நேரமும் பாட்டு பாடுறதும் ஆடுவதுமா பொழுத கழிச்சு வந்துச்சு. அந்த புல்வெளியோடைய பக்கத்தில் ஒரு புத்தில் எறும்பு ஒன்று தன்னுடைய கூட்டத்தோட வசிச்சு வந்துச்சு. வெட்டுக்கிளி எறும்பை சந்திக்கிற ஒவ்வொரு முறையும் எறும்பு ஏதாவது ஒரு உணவு பண்டத்தை சுமந்துட்டு போகிறத பார்த்துச்சு. வெட்டுக்கிளிக்கு எறும்புடைய இந்த செயல் வேடிக்கையாக இருந்துச்சு. பறந்து விரிஞ்ச இந்த காட்டில் உணவுக்கா பஞ்சம்? இந்த முட்டாள் எறும்பு ஏன் எப்போ பார்த்தாலும் உணவு சேமிக்கிறதுலேயே காலம் கழிக்குது? அழகான இந்த வாழ்க்கையை ஆடி பாடி கழிக்கிறது தானே இன்பம். இப்படியா வாழ்க்கையை வீணடிக்கிறது அப்படின்ட்டு அடிக்கடி அதை நினச்சிக்கும். ஒரு நாள் எறும்புக்கிட்ட வெட்டுக்கிளி இந்த கேள்வியை கேட்டுருச்சு. எறும்பு சிரிச்சுக்கிட்டே சொன்னிச்சு, நண்பா, திருந்த வேண்டியது நான் இல்லை, நீதான். தோ கோடை காலம் முடிய போகுது. உறைபனி வந்து எல்லாத்தையுமே மூடிக்கொள்ளக்கூடிய காலம் நெருங்கிடுச்சு. அப்போ நீ தேடினாலும் உனக்கு உணவு கிடைக்காது, உறைவிடமும் இருக்காது. இப்போவே என்னை போல் உழைச்சி உணவு சேகரிக்க ஆரம்பி. உனக்காக ஒரு பாதுகாப்பான உறைவிடத்தை ஏற்படுத்தி கொள்ளு அப்படின்னு சொன்னிச்சு. வெட்டுக்கிளி சிரிச்சுக்கிட்டே, உன்னை போல் தேவையில்லாத காரியங்களை சிந்திச்சு நிகழ்காலத்துடைய சந்தோஷத்தை இழந்து போகிற முட்டாள்னு என்ன நினச்சியா அப்படின்னு கேட்டுச்சு. எறும்பு சொன்னிச்சு, நண்பா, இன்னும் காலம் இருக்குது. என் வீட்டு கதவுகள் சாத்தப்படுறதுக்குள்ள நீ மனம் திரும்பினா என் வீட்டில் கூட உனக்கு இடம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேலையை தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிச்சு. இந்த ரசனை கெட்ட முட்டாள்கிட்ட பேசுனது என்னுடைய தப்பு தான் அப்படின்ட்டு வெட்டுக்கிளி ஓய்வெடுக்க ஆரம்பிச்சிச்சு. கோடை காலம் முடிஞ்சுது. உறைபனி காலம் ஆரம்பிச்சிச்சு. வெட்டுக்கிளிக்கு அந்த குளுமை ரொம்ப இன்பமாக இருந்துச்சு. எறும்பு சொன்னிச்சு, நண்பா, இன்னையோட என் வீட்டுடைய கதவுகள் மூடப்படும். நீ வரதா இருந்தால் இப்போவே வரலான்னு சொன்னிச்சு. வெட்டுக்கிளி கொஞ்சம் கோபமாக, வாழ்க்கையை ரசிக்க தெரியாத மூடனே, என் கண் முன்னாடி நிற்காத அப்படின்னு சொன்னிச்சு. எறும்பு வேதனையோட கதவை பூட்டிட்டு பனி உள்ளே வராதபடி ஒரு சின்ன இடைவெளியை மட்டும் விட்டு மற்ற இடம் எல்லாத்தையும் மண்ணால் அடைச்சிடுச்சு. வெட்டுக்கிளி கவலைப்படாமல் வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குச்சு. மறுநாள் பனிப்பொழிவு ஆரம்பிச்சிச்சு. இலைகள் எல்லாம் உதிர ஆரம்பிச்சிச்சு. உதிர்ந்த இலைகளை ஒரே பனி மூடிடுச்சு. காடு முழுசும் ஒரு இலை கூட இல்லாதபடி எல்லா இடங்கள்லையும் உறை பனி. உண்ணவும் உணவு இல்லை. காடு முழுவதும் சுற்றியும் கூட ஒரு வாய் உணவும் கிடைக்கல. வெட்டுக்கிளி ரொம்ப சோர்ந்து போயிடுச்சு. தலை சுற்றி மயக்கமே வந்துடுச்சு. படுத்து ஓய்வு இருக்கிறதுக்கும் இடம் இல்லை. படுத்தா பனி மூடிக்கும். எறும்பு சொன்னதை நினச்சிச்சு. அழக்கூட உடல்ல சக்தி இல்லை. தட்டு தடுமாறியபடி எறும்புடைய வீட்டு கதவை பலவீனமாக தட்டுச்சு. வெட்டுக்கிளி கதவை தட்டுறது எறும்புக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. இருந்தாலும் மண்ணை குழைச்சி பூசி அடைக்கப்பட்ட கதவை பனிக்காலம் முடிகிற வர திறக்க முடியாதே. நண்பா, நான் எவ்வளவு சொல்லியும் நீ கேட்கலல்ல. உன் துன்பத்தை பார்த்த போதிலும் எனக்கு உதவி செய்ய முடியாதபடி காலம் கடந்து போயிடுச்சே அப்படின்ட்டு உள்ளே போயிடுச்சு. பசியில் பலவீனமாக கிடந்த வெட்டுக்கிளியை கொஞ்சம் கொஞ்சமாக பனி மூடிக்கிச்சு. பிரியமானவர்களே, இப்போ நாம் இருக்கிறது கிருபையின் காலம். இந்த காலங்களில் டெய்லியும் தேவன் தம்முடைய கிருபையினால் சத்திய வசனங்களை கொடுத்துட்டு வராரு. கடந்த 9 மாதங்களில் எத்தனை அருமையான சத்தியங்களை கொடுத்து வந்தார். அவைகளை நம்மளுடைய ஆத்மா சேமிச்சுதா, இல்லை அவைகளை விட்டுட்டு வேற எதுலேயோ நம்மளுடைய மனசு ஆர்வமாக இருந்ததா? வசனத்தை அலட்சியப்படுத்தி பொழுதுபோக்கில் நேரம் செலவிடாமல் இருப்போமா? இதோ வசனம் கிடைக்காம நம்ம பலவீனப்பட்டு சத்ரு நம்மளை மூடி போடக்கூடிய காலம் வருது. அதுக்குள்ளே நம்மளை நிதானிச்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு கவனமாக இருப்போமா? இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும்.
ஆகாரக் குறைவினால் உண்டாகிய பஞ்சமல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார்னு ஆமோஸ் 8:11 வாசிக்கிறோம். இதோ கொடிய காலத்துடைய வாசலண்டைக்கு வந்துட்டோன்றதுக்கு பல அடையாளங்கள் இப்போவே நடந்துக்கிட்டு இருக்குது. சத்தியத்தை விதைக்க வந்தவங்களெல்லாம் இந்த அரசாங்கம் தடுத்துருச்சு. சபைகள் எந்த உதவியையும் வெளியிலேருந்து யாருக்கிட்டேயும் வாங்கி அதனால் சுவிசேஷம் பரவிடக்கூடாதுன்றதில் இன்னும் கவனமாக இருக்கிறாங்க. வரக்கூடிய காலம் இன்னும் மோசமாக மாறி வேத புத்தகத்தை வச்சிருக்கக்கூடிய குற்றத்துக்காக கைது செய்யப்படக்கூடிய காலம் வந்துடலாம். அப்படியாப்பட்ட நிலை வரும்போது நம்மளுடைய இருதயத்தில் வசனத்தை எழுதி வச்சுருந்தோன்னா நம்மளை யார் என்ன செய்ய முடியும்? இன்றைக்கே உங்கள் கர்த்தர் உங்களை வசனத்தை இருதயத்தில் சேமித்து வைக்க அழைக்கிறாரு. சத்தியத்தை கேட்கும்படி அழைக்கிறாரு. அதனால் இன்றைக்கி நாம் இந்த தீர்மானத்துக்குள்ளே வந்து காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளலாம். தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.